நேத்திக்கு நடந்த போட்டியில சன்ரைசர்ஸ் அணி முதல் 7 ஓவருக்குள்ள 4 விக்கெட்டுகளை இழந்து போட்டியில ஈஸியா விட்டு கொடுத்துட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஓனர் கலாநிதி மாறன் வாரிசான காவ்யா மாதவன் தன்னுடைய அணி தோல்வி அடைஞ்சதை பார்த்து அழுதுகிட்டே மைதானத்துல இருந்து புறப்பட்டாங்க. இருந்தாலும் இறுதி போட்டி அப்படிங்கறதுனால சன்ரைசர்ஸ் அணிக்கு பரிசு தொகை கிடைச்சது. வெற்றி பெற்ற கொல்கத்தா அணிக்கு 20 கோடிகள் கிடைச்சிருக்கு. 2ஆம் இடத்தை பிடிச்ச சன்ரைசர்ஸ் அணிக்கு 13 கோடிகள் கிடைச்சிருக்கு. அதிகமா 741 ரன்கள் அடிச்சு ஆரஞ்சு கேப்ப வாங்கின விராட் கோலிக்கு 10 லட்சம் வாங்கினாரு. அதே மாதிரி 24 விக்கெட்டுகளை எடுத்து பர்பிள் கேப் வாங்கின ஹர்ஷல் பட்டேலுக்கு 10 லட்சம் கிடைச்சது. திருமண நிகழ்வுக்கே 1000 கோடியை செலவு பண்ணியிருந்தாரு முகேஷ் அம்பானி. இப்போ 2வது ப்ரீ வெட்டிங் நம்பர் 1 பணக்காரரா இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி முதல் கல்யாண நிகழ்வையே 1000 கோடிக்கு மேல செலவு பண்ணி பிரம்மாண்டமா நடத்தியிருந்தாரு. இந்த நிலையில செகண்ட் ப்ரீ வெட்டிங் வேற நடக்க போகுது. ப்ரீ வெட்டிங் நிகழ்வுக்கே 1250 கோடி ரூபாய அப்படி வாரி எரிச்சு செலவு பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில செகண்ட் ப்ரீ வெட்டிங் நிகழ்வு நடைபெற இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்காக இந்த தடவை சொகுசு கப்பல் ஒன்னு தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்படி ஆடம்பரமான பயண கப்பல்ல தான் இந்த செகண்ட் ப்ரீ வெட்டிங் நடக்க போகுதாம். இத்தாலியில தொடங்கக்கூடிய இந்த பயணம் தெற்கு பிரான்ஸ்ல போய் முடிவடையுமாம். இதுக்கு இடைப்பட்ட தூரமா 4380 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு நடுவுல தான் இந்த செகண்ட் ப்ரீ வெட்டிங் நடக்க போகுதாம். இதுக்கு பாலிவுட்ல இருந்து ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், ஆலியா பட், ரன்பீர் கபூர்னு 800 விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்குன்னு அந்த கப்பல்ல பல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்காகவே 600 பணியாளர்களை வேற அமர்த்தி இருக்காங்க. இப்படியா அம்பானி தன்னுடைய மகனுடைய திருமண வைபோகத்தை பார்த்து அப்படி வாரி எரிச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரீ வெட்டிங் நிகழ்வே இப்படின்னா கல்யாணம்லாம் எப்படி இருக்க போகுதோ. இதுக்கே ஆல்ரெடி நெட்டிசன்ஸ் இவ்வளோ காசை எப்படிடா சம்பாதிச்சீங்க, எப்படிடா செலவு பண்ண மனசு வருதுன்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்குலாம் என்ன பண்ண போறாரோ.